வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது நல்ல ஒரு ஹெல்த்தியான ராகி தோசை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுவும் இந்த ராகி தோசை இன்ஸ்டன்டாக டக்குன்னு நம்ம வீட்டில் பண்ணிடலாம். யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ராகி தோசை சீக்கிரமாக பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, நார்மலாக நிறைய பேருக்கு ராகி தோசை குக் பண்ணி முடிச்ச பிறகு வளவளப்பு தன்மை இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இன்றைக்கி எப்படி ராகி தோசை ஒரு சூப்பரான ஸ்டைலில் ஏன் மெத்தடில் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது கூட தேங்காய் சட்னி. இந்த தேங்காய் சட்னி நிறைய பேருக்கு வர டவுட்டு என்ன கேட்டிங்கன்னா, ஹோட்டலில் போயிட்டு நீங்கள் சாப்பிடும்போது நல்லா தேங்காய் சட்னி டேஸ்ட்டாக இருக்குது, அதே டைமில் வெள்ளையாக இருக்குது, அந்த தேங்காய் சட்னி நம்ம வீட்டில் பண்ண முடியலையே அப்படி சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் பாருங்கள். இப்போது ராகி தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? இன்ஸ்டன்ட் ராகி தோசைக்கு தேவையான பொருட்கள்: ராகி மாவு 400 கிராம், அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன், ரவை 100 கிராம், தயிர் 150 ml, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த ராகி தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ராகியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த ராகியில் சில பேர் மாவுலாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் சுத்தமான ராகியை வாங்கி மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா நல்ல ஒரு தரமான பொருள் கிடைக்கும். அதே டைமில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நீங்கள் வீட்டில் பண்ண முடியும். அதனால தான் இந்த ராகி மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் யூஸ் பண்ண சொல்ல வரேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணிக்கிட்டோன்னா, இந்த ராகி மாவை ஒரு பவுலில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ரவை யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ரவை எதுக்காக நான் யூஸ் பண்ண கேட்டேன்னா, கொஞ்சம் அந்த வளவளப்பு தன்மை கூட சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்காக மட்டும்தான் இந்த ரவையை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ரவை யூஸ் பண்ணும்போது நீங்கள் மாவு வந்து குக் பண்ணி முடித்த பிறகு ஒட்டுற தன்மை இருக்காது. இதுக்கப்புறம் தயிர் போட்டிருக்கேன். தயிர் இந்த மாதிரி ரெசிபிக்கு கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக மட்டும்தான் தயிர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவு உப்பு போட்டிருக்கேன். இந்த அரிசி மாவும் ஒன்று சேர்க்கறதுக்காக மட்டும்தான் இந்த அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம். இப்போ உப்பும் போட்டாச்சு, தேவையானது தண்ணி ஊற்றுறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் தோசை மாவு கரைப்பீங்களே, அதே மாதிரி பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணுறேங்க. கரண்டில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி மாவை ரெடி பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக வீட்டில் எப்படி தோசை மாவு கரைப்பீங்களோ அதே மாதிரி பக்குவத்தில் மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு ரெடியாக இருக்கும். அதாவது பேட்டர் ரெடியாக இருக்கும். இவ்வளோ தான். இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு தோசைக்கல். நீங்கள் எப்போவுமே வீட்டில் தோசை பண்ணும்போது அந்த கல்லை ப்ராப்பராக சீசனிங் பண்ணிவிட்டு தான் அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் போடணும். கல் கரெக்டாக சரியாக இல்லைன்னா அப்போ நீங்கள் என்ன தான் தோசை ஊற்றினாலும் தோசை கரெக்டாக வராது. அதுக்காக தான் கல்லை சீசன் பண்ணணும்னு சொல்ல வரேன். இதுக்கு பிறகு ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. அழகாக நீங்கள் வீட்டில் தோசை எப்படி சுற்றுவீங்க அதே மாதிரி மாவு எடுத்து நீங்கள் சுத்த வேண்டி தான் இந்த தோசைக்கல்ல. கொஞ்சம் லைட்டாக வெந்து வர டைமில் நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் 2 சைட்லையும் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான தோசை ரெடி. பார்த்தீங்களா, இந்த தோசை திருப்பி போட்டோன்னே எப்படி வருது. இந்த மாதிரி தோசை வரணும்னா நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுலேயே வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் டாப்பிங் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லி விருப்பப்படுவாங்களே, அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் டாப்பிங் வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், சீரகம், பச்சை மிளகாய், பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம், இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் கொஞ்சம் தக்காளி போடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு 2 செகண்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை எடுத்துருங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. இந்த மாதிரி பக்குவமாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் எப்போ போல் தோசை ஊற்றுவீங்களா அது மாதிரி தோசை ஊற்றுங்க. அதுக்கப்புறம் டாப்பிங்ஸ். இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கொஞ்சம் பசலைக்கீரை, சீஸு, ஆனியன் டொமேட்டோ, மஷ்ரூம், வெஜிடபிள்ஸ் வேறு எதனா போகணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி வதக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போடுறோம். நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் ட்ரை ஆகாது. அதனால எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் அதிகமாக. உங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம்.
இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் ஹெல்த்தியான ராகி தோசை, அதுவும் இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி தேங்காய் சட்னி ஹோட்டலில் பண்ணுற தேங்காய் சட்னி தான் இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் 4 பத்தை, சின்ன வெங்காயம் 3 நம்பர், பொட்டுக்கடலை 1 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 நம்பர், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, புளி ஒரு சின்ன துண்டு, உப்பு தேவைக்கேற்ற. தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2 3 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இதுதாங்க தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள். இந்த தேங்காய் சட்னிக்கு முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, நிறைய பேர் தேங்காய் சட்னி அரைப்பாங்க. அரைக்கும் போது வெள்ளையாக வர மாட்டேது சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, மேலே இருக்க தோல் எடுத்துகிட்டு தேங்காய் சட்னி அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சில பேர் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். வீட்டில் திருவி எடுத்துருங்க. மேலோட்டமாக திருவி எடுத்துனா உங்களுக்கு தேங்காய் பூ கிடச்சிடும். அதுக்கப்புறம் பண்ணலாம். இப்போது சின்ன வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை போட்ட பிறகு உப்பு தேவையானதுக்கு இந்த இடத்துல போட்டிருக்கோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் எனக்குன்னா, புளி போட்டிருக்கேன். புளி இந்த இடத்துல எதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம்ல, சின்ன வெங்காயம் அப்படியே டேரெக்டாக சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் இருக்கும். அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ண தான் இந்த புளி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்குவம் எனக்கிட்ட 95% நல்லா அரைச்சி எடுத்துருக்கணும். பார்த்தீங்களா, தேங்காய் சட்னி நல்லா வெள்ளையாக இந்த மாதிரி வந்திருக்கா. இந்த தேங்காய் சட்னி ரெடி பண்ணி முடித்த பிறகு ஒரு சின்ன பவுலில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் நல்லா சில்லாக ஆன பிறகு அதுக்கு பிறகு தாளிப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இதுக்கு பிறகு தாளிப்பு போடுறோம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. வறுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து அப்படியே சட்னியில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.